வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். மகாவீர் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள ஜெயின் சமூகத்தினர் பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் ஒன்று கூடினர். கோவிலில் காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் மகாவீரர் சிலையுடன் தேர்பவனி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியில் வாழும் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாரதி வீதியில் தொடங்கிய ஊர்வலம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இத்தேர்பவனியில் பஜனை பாடல்கள் பாடி பல்வேறு வாத்தியங்களை இசைத்து ஆடிப்பாடி நடனமாடி சென்றனர். மேலும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து இறைச்சி கடைகள் மற்றும் மதுபான கடைகளும் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குராஷ் தற்காப்பு கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை மாநில குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் முத்திரையப்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப்பள்ளி நடைபெற்றது. இதில் புதுவையில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயின்ற வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி முதல்வர் ஆலன் டைட்டர்ஸ், ஹானஸ் நைட், மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் பாலமுரளி ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகரன், மகேஸ்வரன், சிவஞானம், பச்சையப்பன், பகவதி, விஸ்வநாதன் ஆகியோர் போட்டிகளை நடத்தினர். KAP குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடந்த பரிசளிப்பு விழாவில் இசையம்பலம் பள்ளி தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன், சுங்கத்துறை அதிகாரி நடராஜன், விஜயாஞ்சலி பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன், புதுவை பல்கலைக்கழக முன்னாள் ஆடிட்டர் குணசேகரன், பாவேந்தர் பள்ளி முதல்வர் லட்சுமிகாந்தன், புதுவை பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னை ராணி கான்வென்ட் CBSE பள்ளியில் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டினார். 2025-2026 CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த அன்னை ராணியின் மாணவருக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இப்பள்ளியின் சிறப்பம்சம் என்னவென்றால், நீட்டுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று டாக்டர் சீட் பெறும் அன்னை ராணி பள்ளியின் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடிகை தேவயானி அவர்களின் கையால் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. உடன் பள்ளியின் சேர்மன் PN சண்முகம் மற்றும் பள்ளி முதல்வர் சிவகாமி பள்ளியின் அடுத்த கட்ட நகர்வை குறித்து பெற்றோர்களிடம் விரிவான சிறப்புரை வழங்கினர். தடகள போட்டியில் மாநில அளவில் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டு கோல்டு மெடல் வென்ற மாணவிக்கு சிறப்பு பரிசு தொகையாக 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவியின் கோச்சை ஊக்குவிப்பதற்காக அவருக்கும் சிறப்பு தொகை வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே சோசியல் மீடியாவில் பள்ளியின் சார்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அது தற்போது 10 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல் கடந்து சென்று வீடியோ வைரலாகியது. ஆண்டு விழாவில் பொதுமக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முன்னேற்பாடாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, மெடிக்கல், ஃபுட் ஸ்டால் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் 2026-27ஆம் ஆண்டிற்கான PKG to 11ஆம் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9013757554 9445605611. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாதானூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய NR காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது.
முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார் பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியங்கொப்பம் சிவன் பிரகாசம் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரித்து சமூக சேவகர் கண்ணபிரான் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகர், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கண்ணபிரான் பங்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் நேரில் சந்தித்து ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அரியூர், பங்கூர், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இத்தொகுதியில் போட்டியிடும் ரங்கசாமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு பி மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உள்பிரகாரம் வலம் பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜெயசுதாஸ் அவர்கள் காந்திநகர் பகுதியில் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜெயசுதாஸ் அவர்கள் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது காந்திநகர் பகுதி மக்கள் வேட்பாளர் ராபர்ட் ஜெயசுதாஸ் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவி வீரராகு ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதிகளில் வீடுவீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் ரெட்டியார்பாளையம், புதுநகர் மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது மக்களிடம் பேசுகையில், தனக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உழவர்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து கொடுப்பதாகவும், தனது அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் மூலம் வழங்கப்படும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் உழவர்கரை தொகுதி முழுவதும் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி பாரதி வீதியில் அமைந்துள்ள காமாட்சியம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து படைப்பாளி மக்கள் கட்சி தலைவர் தங்கம் தலைமையில் காமாட்சியம்மன் கோவிலில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு எங்களது முழு ஆதரவு வழங்கப்படுவதாகவும், அவரை வெற்றி பெற செய்வதில் படைப்பாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் முழுமையாக பாடுபடுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் சார்லஸ், இளைஞரான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் தர்பூசணி சின்னத்திற்கு மக்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். மேலும் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள விஸ்வகர்மா நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதியன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலான ஐயனார் கோவில், புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டுத்தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் புஷ்பலதா கரும்பலகை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வேட்பாளராக புஷ்பலதா கரும்பலகை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் இன்று பாபான நகர், ஜவஹர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கரும்பலகை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளர் புஷ்பலதா தொகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் உடனடியாக நிறைவேற்றி தருவதோடு தொகுதி மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவதாக எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் புஷ்பலதாவிற்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உணர்ந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடைவீதி, புதுநகர், மேட்டுத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
முன்னதாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் பலாப்பழம் சின்னத்திற்கு ஓம் சக்தி சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பு. நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் நகர் வார்டு, டிஆர் நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். மேலும் தங்களது பகுதியில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை ஓம் சக்தி சேகர் அவர்களிடம் முன்வைத்து தீர்வு கோரினர். இதனையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர் கடந்த 10 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதி பல்வேறு வளர்ச்சி பணியில் பின்தங்கியுள்ளது. நான் 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அண்ணாநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து குடிநீர் வசதி மேம்படுத்தினேன். டிஆர் நகர் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றினேன். திருமால் நகர் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. திருமால் நகர் பகுதியில் கோவில் அமைப்பது குறித்து ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கோவில் அமைக்க நடவடிக்கை எடுத்தேன். மேலும் திருமால் நகர் மற்றும் டிஆர் நகர் பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளேன். நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நலனை எனது முதன்மை குறிக்கோள். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன். இந்த முறை என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும். உற்சாக முழக்கத்துடன் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரச்சார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஏழ்நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் 22ஆம் பூத் பொறுப்பாளர் அருள்பாபு மற்றும் 23ஆம் பூத் பொறுப்பாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் ஏழ்நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் ஏஜேகே பொதுச் செயலாளர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், என்ஆர் பொறுப்பாளர் நாராயணசாமி மற்றும் எல்ஜேகே பொறுப்பாளர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, ஆனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக திருநள்ளாறு தொகுதி வேட்பாளர் ராஜசேகரன் பேட்டி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளராக ராஜசேகரன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் நெடுங்காடு தனியார் திருமண மண்டபத்தில் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசேகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் மத்திய மாநில அரசின் சாதனை திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறேன். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் சுற்றுலா வளர்ச்சியில் தன்னிறைவு பெறும் வகையில் கோயில் நகர திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் கொண்டு வரப்படும் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, ஆனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தவும், கோயில் நிலங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வரும் 3ஆம் தேதி புதுச்சேரிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிறார். 4ஆம் தேதி முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் 5ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கூறினார். மகாவீர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் இருந்து ஜெயின் சமூகத்தினர் பாரம்பரிய மரபின்படி மகாவீர் சாமியின் சிலையை அலங்கரித்து பக்தி உணர்வுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் பெண்கள், இளைஞர்கள், சிறார்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடி கோஷங்கள் எழுப்பி ஆன்மீக உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் உள்ள வெங்கட நகர் பகுதியை வந்தடைந்தது. அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் கலந்து கொண்டு ஜெயின் சமூகத்தினை உற்சாகமாக வரவேற்றார். மேலும் மகாவீர் சாமியின் உபதேசங்கள் உலக சமாதானத்திற்கும் அகிம்சை கொள்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை குறிப்பிட்டு மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.